என் நெஞ்சில் குடியிருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக விழா ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடக்கிறது. அதற்காக கடந்த சில நாட்களாக கட்சி அலுவலகம் தயாராகி வருகிறது. கொடியேற்ற புது கொடிக்கம்பும் வைக்கப்பட்டுள்ளது. கட்சி அலுவலகத்திற்கு வண்ணம் தீட்டும் பணியும் நடந்தது. மஞ்சள் வர்ணத்தில் கொடி ஒன்றையும் விஜய் ஏற்றி ஒத்திகை பார்த்தது பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை கொடி அறிமுக விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என 300 பேர் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் காலை 7 மணிக்குள் பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழாவுக்கு செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை 10:45 மணியிலிருந்து நல்ல நேரம் என்பதால் காலை 11 மணிக்கு கொடியை அறிமுகம் செய்துவிட்டு விஜய் தானே கொடியை ஏற்றுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் கூடியிருக்கும் நிர்வாகிகள் மத்தியில் சிறிது நேரம் பேசவும் உள்ளார். 12 மணிக்குள் விழா முடிவடைகிறது. கொடியறிமுகத்தோடு இசையமைப்பாளர் தமன் இசையில், பாடலாசிரியர் விவேக் வரிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பாடலையும் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை அறிமுகம் செய்ய பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வியாழக்கிழமை என்பது சாய்பாபா பக்தர்களுக்கு உகந்த நாள். நடிகர் விஜயின் அம்மா ஷோபா சாய்பாபா பக்தை. அம்மாவுக்காக சமீபத்தில் சென்னை கொரட்டூரில் சாய்பாபா கோயில் கட்டிய விஜய் அந்த கோயிலுக்கு சில முறை சென்று வழிபடவும் செய்துள்ளார். அந்த வகையில் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல வெள்ளை, நீலம், மஞ்சள் கலரில் நடுவில் வாகைப்பூ, விஜய் முகம் உள்ளது போல கொடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் கொடியேற்றதை தொடர்ந்து மாநிலம் முழுக்க பல இடங்களில் அந்த கொடியை ஏற்றவும் ஏற்பாடுகள் நடக்கிறது. பனையூர் கட்சி அலுவலகத்திற்குள் நிகழ்ச்சி நடப்பதால் போலீசாரிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை எனவும், கானத்தூர் போலீசாரிடம் தாவேக நிர்வாகிகள் நிகழ்ச்சி குறித்து தகவல் மட்டும் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் ஆகஸ்ட் 22இல் அறிமுகமாகும் கட்சி கொடியை வேகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படம் வெளியாகும் போது தியேட்டர்களில், பொது இடங்களில் அதிகம் கட்ட வேண்டும். கட்சி நிர்வாகிகள் தங்கள் வீடுகளில், அலுவலகங்களில் கட்சி கொடியை பறக்கவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கட்டளைகள் தாவேக தலைமை சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் தாவேக கழக கொடியினை ஏற்று அக்கட்சியினர் காவல்துறையிடம் முறைப்படி அனுமதி பெற்றுள்ளனர். விக்கிரவாண்டியில் நடைபெறும் கட்சியின் மாநாட்டை பிரபலப்படுத்தவும் இந்த கொடி அறிமுகத்தை பரபரப்பாக்கி வருகிறார்கள் விஜய் கட்சியினர். இதே பரபரப்பை அப்படியே தக்க வைத்து அரசியல் களத்தில் வெற்றி கொடி நாட்டுவாரா விஜய் என்பதை தீர்மானிக்கும் சக்தி மக்களிடமே உள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும்